சில மோதலான விஷயங்கள் உங்களது காதலில் இன்றைய தினம் அமைந்தாலும், கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. எனவே கண்டிப்பா இன்னைக்கு நேர மேலாண்மையுடன் உங்களது அனைத்து நண்பர்கள், பெரியவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோல நமது ராசி பலனுக்காக தனித்துவமான ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இதனால் உங்களது நேரம் மிச்சமாகும். இன்று என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாம இருந்தா நல்லது, அந்த அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல ஆராய்ச்சி பண்ணலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிங்க 2022ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமைங்க. தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு ஸ்ரீராம நவமி தினங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு இருக்குதுங்க. எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு மகிழ்ச்சியான தினமா கண்டிப்பா உங்களுக்கு அமையப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சில வெற்றி செய்திகள் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமா எனக்கு அமையப்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமா இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நீதிமன்றத்தில் ஏதாவது கோர்ட்டில் பணம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டி இருந்ததுன்னா பணம் கண்டிப்பாக இன்றைய தினம் வசூலாகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களது கோர்ட் வழக்குகளில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சில பிரம்மையான விஷயங்களை மனதில் நினச்சிக்கிட்டு அதையும் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து பேசி உங்களுடைய மன பிரமையை இன்னைக்கு நீக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் அதை செய்யுங்க. இன்றைய தினத்தில் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. சில மோதல்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான நாளாகவே உங்களது காதல் வாழ்க்கை அமைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உறவினர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களது குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் உங்களது உறவினர்கள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய தொழிலில் உங்கள் பங்குதாரரை உங்களோட பார்ட்னரை மகிழ்ச்சியாக வச்சிருக்க முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்துடைய செலவு பண்ணாமல் பலவீனமாக உங்களது நேரத்தை நீங்கள் செலவு பண்ணாமல் இன்றைக்கி நேரத்தை நீங்கள் நேர மேன்மையோடு உங்களது காரியங்களை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் தனியாக இருக்க சில மன நிம்மதி தேடக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சில புரிதல் உங்களுக்கு தனிமையில் இருக்கும்போது கிடைக்குங்கிறதுனால தனிமையில் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய வேதனைகள் அனைத்தையுமே உங்களது வாழ்க்கை துணை நொடிப்பொழுதில் நீக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களது குடும்பத்தினருடன் உட்கார்ந்து பேசுங்கள். நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து இந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே ஒன்றாக அமர்ந்து பேசுங்கள். நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மறதியால் சில விட்டுப்போன காரியங்களை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழிலில் மிகப்பெரிய நல்ல வருமானங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு லாபகரமான தினம் அமையுங்க. லாபம் அப்படின்னு நம்ம சொல்றது மகிழ்ச்சி, எல்லா விஷயத்திலையும் வெற்றி, இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம லாபம்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண விஷயம் மட்டும் லாபங்கள் இல்லைங்க. இந்த தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மூலமா உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுடைய காரியங்களில் கண்டிப்பா வெற்றிகளை பெற முடியும். எந்த ஒரு செயலிலும் நல்ல ஒரு உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் இன்றைய தினம் கிடைக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு நல்ல ஒரு தினம் அமைப்பெறுங்க. சிலருக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் வேலையை வெளியூர் செல்றதுக்கான யோகம் இன்னைக்கு இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் இன்றைய தினம் கண்டிப்பா ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு, நல்ல ஒரு உதவிகரமான சூழ்நிலை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கை துணையுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மறந்து இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடைய காரியங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் ட்ரை பண்ணுங்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் உண்டு. உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்து கேட்டு பெற்று செயல்படலாங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய காரிய வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய மேக்சிமம் எல்லா காரியங்களும் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக விவேகமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ரோச் இன்னைக்கு வேறு விதமாக இருக்கணுங்க. அதாவது இந்த வேலைக்கு இவரை கூப்பிட்டா இவரோட உதவி கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க. அது நீங்கள் விவேகமாக இன்னைக்கு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய யோசனைகள் மூலமாக அது கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் தேவையான உதவிகளை பெற தக்க நபர்களை
தேர்ந்தெடுக்கிறது அவங்க வேலை. அவர்கள் உங்களது வேலைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். தேவையான உதவிகளை செய்து உங்களது காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிக்க உதவுவாருங்க. எனவே இன்றைய தினம் வேண்டிய உதவிகள் கிடைக்கும். ஆதரவு நிறைந்த ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்து எடுத்து மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஊதா கலரை நீங்க யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கி நம்பரா இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசிக்கு இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சில பிரம்மைகள் மறையக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதுவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தினம் எந்த ஒரு செயலிலுமே நீங்க ஈடுபடுவீங்க. நல்ல ஒரு உற்சாகமா தன்னம்பிக்கையை ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்குங்க. அடுத்தது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்குங்க. அவர் மூலம் மட்டுமல்லாமல் உங்களது வாழ்க்கை துணையின் குடும்பத்தினர் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. எனவே உங்களது வாழ்க்கை துணை மூலம் உங்களது வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தினர் மூலம் உங்களுக்கு தேவையான காரியங்களில் உதவிகள் கிடைக்கும். எனவே நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை ஈட்டக்கூடிய நல்ல தருணம் இப்பொழுது அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமா அது இருக்கலாம். இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதனால் நல்ல நன்மைகள் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சில ஆடம்பரமான விலை உயர்ந்த காஸ்ட்லியான திங்ஸை வாங்கக்கூடிய யோசனை இன்னைக்கு இருக்குங்க. சில சொத்துக்களை இன்றைய தினம் அதாவது சில ஆடம்பர பொருட்களை இன்றைய தினம் வாங்கி மகிழக்கூடியவும் இருக்குங்க. ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அப்போ கையில் பணம் இருந்திருக்காது. இப்போ உங்களுக்கு அதை வாங்குறதுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கும். ஸோ அதை இன்னைக்கு வாங்கிடுவீங்க. ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த ஏக்கங்கள் மனக்குறைகள் இன்றைய தினம் அதன் மூலமாக தீருங்க. உங்களுடைய மன சந்தோஷம் அந்த புதிய பொருட்களை நீங்கள் வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சாதகமான சூழ்நிலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களது அலுவலகத்திலும் நல்ல ஆதரவுகள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்குங்க. நண்பர்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நமது கன்னியுடைய ராசி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் நாளைக்கு வீடியோ உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.